அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆக்ட் ஒன்றில் கோயர்சியன் சொல்லுவாங்க, இல்லை டியூரஸ்ன்னு சொல்லுவாங்க. டியூரஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆங்கில சட்டத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள். கோயர்சியன் பார்த்தீங்கன்னா இந்தியன் சட்டத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள். அச்சுறுத்தல், வற்புறுத்துதல்னு அர்த்தம். இதற்கு முந்தின வீடியோ 33வது வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கன்சென்ட்டை பற்றி பார்த்தோம். இந்த வகையான பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தால் அது ஒரு நல்ல கான்ட்ராக்டாக கருதப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு 5 பிரச்சனையை சொல்லியிருப்போம். அந்த 5 பிரச்சனையில் பிரச்சனை தான் இது, இந்த கோயர்சியன் சொல்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். இந்த 5 பிரச்சனையும் இல்லாத ஒரு கான்ட்ராக்ட் மிக அற்புதமான கான்ட்ராக்ட். சரி, அந்த 5 பிரச்சனையும் தெரிஞ்சால் தானே நம்ம அந்த பிரச்சனை இல்லாததை நம்ம இப்போ யோசிக்க முடியும். அதனால் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன்னா இருக்குது. அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை. உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் மேலும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். வாட் இஸ் கோர்சியன், அச்சுறுத்தல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 லைனை படிக்கும்போது நம்மளுக்கு மிக அற்புதமாக புரிய வந்துடும். ஒருவரை அச்சுறுத்தி ஒரு செயலை செய்ய வைப்பது, ஒழுங்காக அந்த வேலையை செஞ்சிரு, இல்லைன்னா அவ்வளோதான், உன்னை உங்கள் குடும்பத்தோடு தூக்கிடுவேன். இந்த மாதிரி அச்சுறுத்தி ஒரு வேலையை செய்ய வைப்பது. மேலும் தடை செய்த செயல்களை அரசாங்கத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு சில செயல்கள் பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்டிருக்கும். இந்தந்த செயல்கள் செய்தால் குற்றம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான செயல்களை செய்ய வற்புறுத்துவது, அல்லது செய்ய வைப்பது, அல்லது செய்ய வேண்டும் என மிரட்டுவது, அல்லது சட்டவிரோதமான ஒப்பந்தங்களில் ஈடுபட வைப்பது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோயர்சியன் என்ற கான்செப்டுக்குள்ளே வந்துடும். அச்சுறுத்தி உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டுக்குள்ளே இணைய வைக்கிறாங்க. இந்த கான்ட்ராக்டு செல்லுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லாது அப்படின்றது தான் மிக அற்புதமான விஷயம். அதனால தான் இந்த இடத்துல கோயர்சியன் போட்டுட்டு ஒரு கிராஸ் பண்ணியாச்சு அதை. ஸோ இந்த கான்செப்ட் செல்லாதுன்னு அர்த்தம். செக்ஷன் 15 ஆஃப் ICA இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் மிக தெளிவாக சொல்லுது வாட் இஸ் கோயர்சியன். இந்த இடத்துல மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்க. கோயர்சியன் நாட் ஈக்குவல் டு கோஆப்ரேஷன். கோஆப்ரேஷன் கிடையாது. கோஆப்ரேஷன் இல்லாத ஒரு கான்ட்ராக்ட் உருவாகுது அப்படின்னா அந்த இடத்துல கோயர்சியன் இருக்குதுன்னு அர்த்தம். இவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் நான். கோயர்சியன் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம் இஸ் வாய்டுன்னு சொல்கிறாங்க, சம்டைம்ஸ் இஸ் வாய்டபிள்னு சொல்கிறாங்க. 2 நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஒரு சில நேரங்களில் செல்லவே செல்லாதுன்றாங்க, ஒரு சில நேரங்களில் ஏதோ ஒரு வகையில் சரிப்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்படுத்திக்கலாம்னு சொல்கிறது தான் இந்த வாய்டபிள், செல்லவே செல்லாதுன்னு சொல்கிறது தான் இந்த வாய்டு கான்ட்ராக்டும் வாய்டபிள் கான்ட்ராக்டும் வேலிடு கான்ட்ராக்டும் நீங்கள் மனசில் நீங்கள் மிக நேர்த்தியாக நிறுத்தி வச்சுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரியான வார்த்தைகள் எந்தெந்த இடத்துல உதவுதுன்றது, அப்போ தான் வாய்டபிள்னா என்ன, வாய்டானா என்னன்னு நமக்கு தெரிய வரும். வாய்டபிள் கான்ட்ராக்ட், வாய்டை விட்டுடுங்க, செல்லாது அப்படின்னா செல்லாது தான் அது. ஒருவரை ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் போட்டுக்குங்க. சும்மா இல்லுஸ்ட்ரேஷன் இல்லாமல் நம்ம இந்தியன் கான்ட்ராக்டை கம்ப்ளீட் பண்ண முடியாது இல்லையா. ஒருவரை அச்சுறுத்தி ஒரு சமூக விரோத செயலை செய் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அச்சுறுத்தல். அதை அவர் செஞ்சுட்டு அந்த கான்ட்ராக்டுக்கு உண்டான கூலியை தரலன்னு போயிட்டு கோர்ட்டில் கேஸ் போட முடியாது. அதே மாதிரி அந்த செயலை செய்யலைன்னு இவர் போய் கேஸ் போட முடியாது. செல்லாது, ஆரம்பம் முதலே செல்லாது. இட்ஸ் வாய்டு ஆப் இனிட்டியோ, கான்செப்ட் கம்ப்ளீட்டட். ஆனால் வாய்டபிள் பார்த்தீங்கன்னா ஒருவரை அச்சுறுத்தி பணம் பறிச்சிட்டாங்க, இல்லை பார்த்தீங்கன்னா பணம் கொடுப்பதாக மிரட்டி ஒரு இடத்துல சைன் வாங்கிட்டாங்க அப்படின்ற போது அது வாய்டபிள் கான்செப்டில் வரும். யூனிலேட்டரல், பைலேட்டரல் இதில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ஒரு சைடில் அச்சுறுத்தல் இருந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா யூனிலேட்டரில் வரும், அது பார்த்தீங்கன்னா வாய்டபிளில் வந்துடும். பைலேட்டரல் 2 பக்கமும் அச்சுறுத்தல் இருக்குது, ஏவும் பியும் அச்சுறுத்திக்கிச்சு ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்குதுன்னா அது பைலேட்டரில் வரும், அது வாய்டாக மாறிடும். இவ்வளோதான் கான்செப்ட். வாய்டபிளில் மணி ரெக்கவரி சூட்டுன்னு ஒன்று இருக்குது. ஒருவர் பணம் பெற்றிருப்பார், ஆனால் பணத்தை கொடுக்க மறுப்பார். இதை நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். அது அச்சுறுத்தி கொடுத்துருந்தாலும் சரி, அல்லது அச்சுறுத்தி பெற்றிருந்தாலும் சரி, ஏமாந்தது தான். அதே போல் ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி, ஒருவருடைய இடத்த பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா திருடிட்டு இருப்பார், இல்லை அச்சுறுத்தி பறிச்சிட்டு இருப்பார். அவருடைய இயலாமையை வச்சுட்டு, இயலும் தன்மையை வச்சுட்டு இயலாத நபரிடமிருந்து அச்சுறுத்தி பறிச்சிடுவாங்க ஒரு இடத்த.
மிரட்டி மிரட்டி வாங்கிடுவாங்க. பெரிய பணம் படைத்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மிரட்டி வாங்குவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அச்சுறுத்தி பெறுவதுன்னு அர்த்தம். அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்குமே ஆனால், அத பார்த்தீங்கன்னா வாய்டபிள் கான்செப்ட்ல கொண்டு வந்து வழக்க தொடர்ந்து அதில வெற்றி பெறலான்றது தான் இந்த 2 கான்செப்ட். அகைன் அதே கேஸ் ஸ்டடி தான் ரங்கநாயக்கம்மா வெர்சஸ் ஆழ்வார் செட்டி. ரங்கநாயக்கம்மா பார்த்தீங்கன்னா ஒரு விதவை. இவர பார்த்தீங்கன்னா அச்சுறுத்தி ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா தத்தெடுக்க சொல்ல அச்சுறுத்துறாங்க அந்த குடும்பம். ஆனா இந்த அம்மாக்கு அதில பெருசா விருப்பம் கிடையாது. அப்படி அந்த அச்சுறுத்தலின்படி அந்த அம்மாக்கு ஒரு குழந்தைய தத்து எடுத்துட்டாங்கன்னா, அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னா, அந்த கான்ட்ராக்ட் ஆரம்பம் முதலே செல்லாது. அந்த தத்தெடுத்தலும் செல்லாதுன்றத நினைவுல வச்சுக்கங்க. இத தான் நீங்க இந்த கேஸ் ஸ்டடிக்கு ஆன்ஸராவும் எழுதப் போறீங்க. உங்களுடைய மனசுல தெளிவா நிலைநிறுத்தக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இனி வரும் கான்செப்ட்லாம். மிக தெளிவா நோட்ஸ் எடுத்துக்கங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். நன்றி. வணக்கம்.